அட சிஎஸ்கே ஜெயிக்கிற மேட்ச போய் தோக்குறீங்கடா. உங்களதான் என்னத்தடா சொல்றது? சிஎஸ்கே போலி மட்டும் சொன்னாங்க. போன மேட்ச் டீம் செட்டா இருந்துச்சு. அகிலேஷன் ரூபாதா போட்டான். அவனை உட்கார வச்சு கத்தி சட்டை உள்ள கொண்டு வந்து சொதப்பி விட்டானுங்க. போட்ட 3 ஓவர்ல 38 ரன் அடிச்சிட்டானுங்க. எச்ஆர்ஹெச் அப்ஜய் சர்மா தான் 15 பால்லே போட்டு 50. அவன் 22 பால் 59. சரி அந்த எட் அவுட் ஆயிட்டான். ஹசன் சூப்பரா நம்ம அவன் போயிடல. 39 பால்ல 59. அப்புறம் நான் கூட ஒரு 200 மேல போயிடும் ஸ்கோர் நினைச்சேன். ஆனா சிஎஸ் கொஞ்சம் நல்லா போலிங் போட்டாங்க. போலிங் போட்டு கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டாங்க. ஒரு 194 ரன். சரி சிஎஸ்க்கு தான் சிஎஸ் போனாங்க பேட்டிங் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சாம்சங் கூட சரிங்க விடுங்க, ஒரு 2 மேட்ச் அடிச்சா இந்த மேட்ச் அடிக்கல, சரி விடுங்க. இந்த ருத்ராஜ் செய்யோட்டு எதுக்குதான் இருக்கானே ஒண்ணுமே புரிய மாட்டுது. நான் கூட பாத்தீங்கன்னா 3 ஓவருக்கு 50 ரன் போயிடுச்சுங்க. இது 3 ஓவருக்கு 50 போயிடுச்சு. சிஎஸ்கே டீமா இது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆயுஷ்மந்த் இன்ஜுரி ஆச்சு பாருங்க. அப்ப புடிச்சிச்சுங்க இந்த சனின்ற மாதிரி பொத்துனா போயிட்டானுங்க. விக்கெட்டா கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு அப்படியே அவுட் ஆகுறானுங்க. ஆயுஷ்மந்த் மட்டும் உள்ள இருந்தான். அதுவும் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கு தான் 1 ரன் ஓடத்துல 2 ரன் ஓடி விட்டு கால் புச்சிக்கிச்சு அவனுக்கு. அவன் பாத்தீங்கன்னா அடிக்க முடியாம ஆடி அவுட் ஆகி போயிட்டான். மேட்ச் சாட்டு ஆனாப்பா இவனை நான் ஆஸ்திரேலியாக்கே அமுச்சு விட்டுருங்க. இவனை பார்க்கும் போது டேனியல் மிச்சல் 2.0 மாதிரி தெரியுது. ஏண்டா 30 பாலுக்கு 5 ஓவர் ஆடி 34 ரன் தாங்க அடிச்சிருக்கான். இவனாலே நம்ம மேட்ச் தோத்தான், அதான் உண்மை. அப்புறம் சர்பாஸ் கான் 25 அடிச்சாரு. இந்த தூபே வந்தான், எதுக்கு வந்தான்னு தெரியல. ஒரு ரன் சொல்லிட்டு போல்ட் அவுட் ஆயிட்டான். ஒரு 6 மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா வின் பண்ண வாய்ப்பு அதிகமான்ருவோம். ஆனா ஒருத்தன் இதுக்கு மேல புலம்பு ஒண்ணுமே ஆக போது கிடையாது. ஏண்டா அவங்க முக்கியமா போல்டையாவும் இல்லடா, அவனுமே இந்த மாதிரி போலிங் போடுறானுங்க. இசான் மலி அம்மனு நெத்திஸ் தான் ஒரு போலிங்கா அப்படின்ற மாதிரி தோணும். அவன் 2 விக்கெட் எடுத்துட்டான். ஆனா சூப்பரா தான் போட்டாங்க. அவ்வளவுதான் ஸ்டோரி முடிஞ்சு. சிஎஸ்கே வெற்றி கிடையாது. ஒரு 4 தோல்வி 2 வெற்றி. ஜெயிக்க வேண்டிய மேட்ச இப்படி போய் தோக்குறாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, அடுத்த மேட்ச் வந்தாரையும் நம்மளும் பாம்புக்கு வந்தா நம்ம கதை முடிஞ்சிடும். சரி விடுங்க பார்ப்போம். சிஎஸ்கே வின் பண்ணணும் நம்பிக்கை கொடுத்துட்டு போறப்போது அதை போட்டு சப்ரை பண்ணிட்டு போங்க.